கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தர் எங்கே இருக்கார் அப்படின்னா நம்ம கூடயே இருக்காரா. ஆமென். எல்லாரும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ எங்கெல்லாம் வரோமோ எல்லா இடங்களும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, தகப்பன் தாயின்னு இல்லை, எனக்குன்னு உதவி யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே? ஏசுப்பா சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறார். ஆமென். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லை தான், ஆனால் சின்ன வயசுலேருந்து தாயின் கருள் உருவானது முதல்ல நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஏசப்பா அவங்க கூட இருந்தால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இனிமேலும் அவர் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படலாம், அநேக காரியங்கள் நினைத்து நீங்கள் பயப்படலாம். என் லைஃப் எப்படி இருக்க போகுது, நான் இதை எடுத்து படிக்கணும், இது எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பல கொஸ்டின்ஸோடு இருக்கலாம். பிஸ்னஸ் பற்றி இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியை பற்றி இருக்கலாம், உங்கள் பசங்களை பற்றி இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறார், இது வரைக்கும் நான் உன்னை நடத்தினேன், உன் கூடவே இருந்து நடத்தினேன், இனிமேல் நடத்துவேன், உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.